நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து பாம்ப பிடிச்சு நம்ம பத்மா மேலே எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பத்மா, பார்வதி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணி இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, அந்த மாயா வந்து சீனுவ வளைச்சு அவ கைக்குள்ள போட்டுக்குருவா. அதுக்கடுத்து வந்து உங்க பையன் நீங்க சொல்றத கேட்கவே மாட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது மாயா வந்து சீனுவ கைக்குள்ள போட்டுக்குருவாளா? நான் இருக்கிற வரைக்கும் அது ஒருபோதும் நடக்காது. கூடிய சீக்கிரம் வந்து அவங்கள பிரிக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்னமோ பிரிக்கிறதுக்கு எல்லாம் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மாயா வந்து அதுக்கு மேல ஒண்ணு சேர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் வந்து சீனு வந்து மாயா பக்கம் சேர்ந்துருவான்னு தான் தோணுது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இன்னைக்கே வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிற மாரி தான் காட்டுறாங்க. என்ன நீ பண்ண போறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டவனையும் இங்கே பாரு மனுஷங்களுக்கு பயப்படாதவங்க யாராக இருந்தாலுமே பாம்புக்கு பயப்படுவாங்க. பாம்பை கண்டால் படையும் நடுங்குன்னு பழமொழியே இருக்குது. கண்டிப்பாக ஒரு பாம்பை தூக்கி அவளோட ரூமுக்குள்ளே விட்டு அவளை எப்படி தலைதெறிக்க ஓட விட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து அது ரெடியாக ஒரு முடிவு எடுத்து ஒரு பாம்பாட்டியை வந்து வர சொல்லியிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரும் வந்துடுறாரு. வந்த உடனே அம்மா சொல்லுங்கம்மா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் இந்த பாம்பை தூக்கி நான் சொல்கிற ரூமுக்குள்ளே போடுங்க. அங்கே இருக்கிறவ வந்து தலை தெரிச்சு துண்டை காணும் துணியை காணும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சொல்லிட்டீங்கல்ல நம்ம பையன் வேலையை கச்சிதமாக முடிச்சிருவான். நீங்கள் ஆளை மட்டும் யாருன்னு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி என் பின்னாடியே மெதுவாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு பார்த்தா அங்கிட்டு மாயா சீனு 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜன்னலை வந்து திறந்து காட்டுறாங்க. இந்தா பாரு அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணுக்கிட்ட தான் இந்த பாம்பு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அம்மா சொல்லிட்டீங்களே வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டோம்னா பாம்பை திறந்து ஜன்னல் வழியாக உள்ளே போட்டுடுறாரு. அது அப்படியே மெதுவாக போகுது. சீனு வந்து தற்சமயம் தூங்காமல் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு பார்க்காரு. பார்த்தோம்னா அவனுக்குள்ள பாம்பு இருக்குது. ஏ மாயா எந்திரி எந்திரி பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னது பாம்பா? அது எப்படி வீட்டுக்குள்ளே பாம்பு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அங்கே பாரு அந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனு வந்து சொல்கிறாங்க. மாயா வந்து எந்திரிச்சு பார்க்காங்க பாம்பு. ஆமாம் பாம்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பாம்பா? இங்கே பாரு போட்டுச்சுன்னா அவ்வளோதான் பரலோகம் போக வேண்டியதான். இங்கே பாரு பாம்பை தூக்கி வெளியில் போடணும் என்ன பண்ணுறது? இரு இரு அம்மா கூப்பிடும் அம்மா கூப்பிடும் கத்திக்கிட்டு இருக்காருங்க. நம்ம சீனு வந்து கத்துறாங்க. உடனே மாயா வந்து சொல்கிறாங்க. ஏய் சீனு எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்க தேவையில்லாமல்? எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அம்மா கூப்பிடு அம்மா கூப்பிடுன்னு அம்மா தாசனாக இருக்காத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சீனு வந்து சொல்கிறாங்க. ஏய் எனக்கெல்லாம் பாம்புனா ரொம்ப பயண்டி எனக்கெல்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது நான் உனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பத்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணி என்ன நீ பாம்பை தூக்கி உள்ளே போட்ட உடனேயும் மாயா வந்து பின்னங்கால் பெடதில் அடிக்கிற மாதிரி ஓடுவான்னு பார்த்தா உங்கள் பையன் என்னடானா மாயா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் தெரியல இவனை ஆம்பளை பையன் மாதிரி வளர்த்தனா இல்லைன்னா பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தனான்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டாக இருக்குது. இவன் எப்படி இவன் எதுக்கு இப்படி பயந்துக்கிட்டு இருக்கான்? அவள் பார்த்துக்கிட்டோம்னா பயப்படாமல் நின்றுக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏ மாயா வா நம்ம 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுவோம். உடனே இந்த இடத்துல இருக்கக்கூடாது பாம்பு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏ சீனு நான் தான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது எதுக்கு நீ வந்து இப்படி பயந்துக்கிட்டு இருக்க? பாம்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னது நீ பார்க்க போறியா பாம்ப? நீ என்ன பண்ண போற? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இரு அந்த பாம்ப பிடிச்சு வெளியில தூக்கி எறியனே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏய் பாம்பெல்லாம் நீ பிடிச்சிருவியா? அப்படிங்கிற மாரி வந்து சீனு வந்து கேட்காங்க. பிடிச்சிருவியாவா? இப்ப பாரு அந்த பாம்ப என்ன செய்றேன்னு பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு பார்வதி வந்து கேட்காங்க. அண்ணி என்ன நீ பாம்ப வந்து கைட்ட பிடிச்சு தூக்கி எறிவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதானே எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சரி என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க இருக்காங்கல்ல மாயா வந்து அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. பாம்பு வந்து கையில் பிடிச்சாங்க. பிடிச்சோன்னே ஏ தூக்கி போடுன்னு சொல்லிட்டு சீனு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பாம்பு பிடிச்சி ஜன்னல் வழியாக தூக்கி எறிஞ்சிடுறாங்க. கரெக்டாக அந்த பாம்பு போய் கரெக்டாக நம்ம பத்மா மேலே போய் விழுந்துருது. அதை பார்த்தோன்னே அவங்க விழுந்து எந்திரிச்சு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பாம்பு ஒரு சைடு போயிடுது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.